என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு எமோஷனலி அவைலபிளா இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ த ரீசன் மென் ஜென்ரலாவே எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க. நீங்களே உங்க வீட்டில் உங்க அண்ணன்ட்டையோ இல்லை உங்க தம்பிகிட்டயோ உங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆம்பளை அழுகக்கூடாதுப்பா, ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், அழுகணுன்ற ஒரு எமோஷனையே நீ ஹைட் பண்ணுன்னு சொல்லி அவங்க வளர்த்துருக்காங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதப்போ உங்க எமோஷன்ஸை மட்டும் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதோட சான்சஸ் கம்மி தான். ஆனா எல்லா மென்னும் இப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல, ஒரு சில பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாதனால அதை எப்படி ஒர்க் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ நமக்கும் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அது ப்ராப்ளம் ஆகுது, ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஹோலா எல்லாத்தையும் ஒரே பர்சன்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆகுது. அதனால நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எமோஷனல் கம்ஃபர்ட் கிடைக்குது, இல்லை எங்க அம்மா கிட்ட எனக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை அவங்க கிட்டே எடுத்துக்கலாம். இதை நான் மேரிட் உமன்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அதனால நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல கான்ஃப்ளிக்டை கம்மி பண்ணலாம், மென்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மென்னும் ஒரு கட்டத்துல உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பை.